ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சாலமோன் அரசருக்கு பிறகு அவரது அரசாட்சி இரண்டாக பிளவுபட்டது. சமாரியாவில் ஒரு அரசர், எருசலேமில் இன்னொரு அரசர். இந்த அரசர்களில் பெரும்பாலோர் ஆண்டவர் பார்வையில் தீங்கு செய்தார்கள். அந்த மக்களும் அவர்களை பின்பற்றினார்கள். கிமு 721 ஆண்டில் அசீரிய அரசர் சல்மனேசர் வடபகுதி மக்களை முற்றுகையிட்டு கொள்ளையடித்து பலரை நாடு கடத்தினான். சமாரியாவுக்கு நேர்ந்ததிலிருந்து தென்பகுதி மக்கள், எருசலேமை சார்ந்தவர்கள் தகுந்த பாடங்களை கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. கிமு 597 ஆண்டு பாபிலோனிய அரசன் நெபுகாத்நேசர், யோயாக்கின் இவர்கள் யூதாவில் அரசாண்ட போது எருசலேமை முற்றுகையிடுகின்றான். யோயாக்கின் அரசனையும் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் திறமை வாய்ந்த படை வீரர்களையும் தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். அரசனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். இந்த செதேக்கியா அரசனும் ஆண்டவர் பார்வையில் தீயது எனப்பட்டதை துணிந்து செய்கின்றான். தன்னை அரசனாக்கிய பாபிலோனிய அரசனோடு ஒத்துப்போகாமல் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து எகிப்தின் துணையை நாடுகின்றான். இந்த காலத்தில் இறைவனால் அழைக்கப்பட்ட எரேமியா இறைவாக்கினர் அரசனை, மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்தார். ஆண்டவருடன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையுடன் நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். எகிப்து நாட்டோடு கூட்டு சேரக்கூடாது என்று எச்சரித்தார். ஆனால் அவருடைய வார்த்தைகளை செதேக்கியாய் கேட்கவே இல்லை. எனவே 11 ஆண்டுகள் கழித்து கிமு 586 ஆண்டில் நெபுகாத்நேசர் மீண்டும் எருசலேமை முற்றுகையிடுகின்றார். 2 ஆண்டுகள் இந்த முற்றுகை நீடிக்கின்றது. நகரில் கடும் பஞ்சமாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில்தான் நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கி போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடுகின்றார்கள். தால்மோதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு கதையின்படி சுரங்கப்பாதையில் அரசர் தப்பி ஓடுகின்ற போது மேலே நிலத்திலே ஒரு மான் அவர் போகின்ற பாதையிலேயே ஓடியதாம். எனவே பாபிலோனிய படை வீரர்கள் அவனை சுலபமாக பிடித்து நெபுகாத்நேசரிடம் கொண்டு வருகின்றார்கள். பாருங்கள், யூதா நாட்டின் தலைமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று. நல்ல ஆயன் தன் நாடுகளுக்காக உயிரையே கையளிக்க வேண்டும். ஆனால் செதேக்கியா அரசனோ அவனுடைய படை வீரர்களோ மக்களை பற்றி கவலைப்படாமல் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தப்பி ஓடுகின்றார்கள். இறுதியாக அரசனுக்கு தீர்ப்பளிக்கிறார் நெபுகாத்நேசர். செதேக்கியாவின் கண் முன்னாலேயே அவனுடைய பிள்ளைகளை கொன்று போடுகிறார்கள். பிறகு செதேக்கியாவின் 2 கண்களையும் பிடுங்கி எறிகிறார்கள். எத்துணை துயரம்! எரிகோவில்தான் யோசுவாவின் தலைமையில் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் காலெடுத்து வைத்தார்கள். ஆயுதங்கள் இல்லை. துதியினால் இடிந்து விழுந்தது எரிகோ நகரத்தின் மதில்கள். ஆனால் இன்றைக்கு அதே எரிகோவில் அவர்களின் அரசன் அவமானப்பட நேரிடுகின்றது. 32 வயதுதான் செதேக்கியாவுக்கு. அவனுடைய பிள்ளைகளை சிறு குழந்தைகளாக இருந்திருக்க வேண்டும். அவன் கண் முன்னாலேயே கொல்லுகின்றார்கள். பார்வையற்ற நிலையில பாபிலோனியாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட அவன் கண் முன்னே தோன்றிய காட்சியெல்லாம் வேறென்னவாக இருக்கும்? அவனுடைய பச்சிளங்குழந்தைகளை அப்படி கொன்றார்களே என்பதுதானே. எசேக்கியேல் 12 அதிகாரம் 3வது வசனத்தின்படி அதே பாபிலோனியாவில்தான் அவனும் இறக்கின்றான். மீண்டும் நெபுகாத்நேசர் தன்னுடைய பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் என்பவனை எருசலேமுக்கு அனுப்புகின்றான். இந்த நெபுசரதான் செய்தது நம் நெஞ்சத்தை உலுக்குகின்றது. ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா பெரிய வீடுகளையும்
தீயிட்டு பொசுக்குகின்றான். மதில்களை தகர்த்தெறிகின்றார்கள் அவனுடைய படையினர். மீண்டுமாக அங்கே இருந்த முக்கியமான திறமையான மக்களையெல்லாம் பாபிலோனுக்கு நாடு கடத்துகின்றார்கள். நாட்டில் ஏழைகள் சிலரை மட்டும் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு விட்டு வைத்தார்களாம். பாபிலோனிய அரசனின் அரண்மனையில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த அரசனின் படை வீரர்களுக்கும் போதுமான திராட்சை ரசத்தை பெறுவதற்காக இந்த ஏழைகள் விடப்பட்டார்கள் போல் இருக்கிறது. இந்த அளவுக்கு எருசலேம் அழிவுக்கு ஆளானதைத்தான் இன்றைய முதல் வாசகம் அரசராகமம் 2ஆம் நூலிலிருந்து நமக்கு எடுத்து கூறுகிறது. 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள வசனங்கள். மூல மொழியில் இந்த 12 வசனங்களும் ஒரே வாக்கியமாக தரப்பட்டிருக்கின்றது. அடுக்கடுக்காக அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை, துன்பங்களை மற்றும் என்று சொல்லி விவரிக்கின்றார் ஆசிரியர். ஆனால் அதே நேரத்தில் நாட்டின் மிக கொடூரமான அவலமான அழிவை விவரிக்கும் போது கூட இந்த ஆசிரியர் எந்த விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் திருப்பாடல்களில் மற்றும் புலம்பல் ஆகமத்தில் மக்கள் எவ்வளவு வேதனையுற்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைய திருப்பாடல் 137 கூறுவதை பாருங்கள். எந்த அளவுக்கு அவர்கள் புலம்பினார்கள் என்பது நமக்கு புரியும். பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரிச்செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். ஏனெனில் எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். ஆண்டவருக்கு உரித்தாகும் பாடலை அந்நிய நாட்டில் எவ்வாறு பாடுவோம்? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலக்கை சூம்பி போவதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நாக்கு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக என்று புலம்புகின்றார்கள். எந்த அளவுக்கு தங்கள் தாய் நாட்டை நினைத்து கதறுகின்றார்கள் என்பதை இந்த திருப்பாடலிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். மீண்டும் அதே கேள்வியைத்தான் நாம் கேட்கிறோம். இத்தனை துன்பங்கள் அவர்களுக்கு வர வேண்டுமா? ஏன் நாடு கடத்தப்பட வேண்டும்? ஏன் நம்பிக்கை இழக்கின்ற நிலைக்கு வர வேண்டும்? ஏன் வாக்குறுதிகள் எல்லாம் வனவாசம் போக வேண்டும்? ஆண்டவரின் இல்லம் எவ்வளவு அருமையாக இருந்தது, ஏன் அது சுக்குநூறாக இடித்தெறியப்பட வேண்டும்? அரசனுடைய அரண்மனை, மக்களுடைய வீடுகள், பஞ்சம், உண்ண உணவில்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, கைதிகளாக பாபிலோனில் வேதனையில் வாடினார்களே, இதெல்லாம் தகுமா? இதெல்லாம் எதற்காக என்ற கேள்விதான் மீண்டும் எழுகின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய நீடித்த பொறுமையை நாம் மறந்துவிடக்கூடாது. தன் மக்களை தண்டிக்க ஆண்டவருக்கு விருப்பமில்லைதான். சாலமோன் அந்த மக்களை சிலை வழிபாட்டுக்கு அறிமுகப்படுத்தி 400 ஆண்டுகளாக ஆண்டவர் பொறுமை காத்தார். அவ்வப்போது தன்னுடைய இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்களை மனமாற்றத்திற்கு அழைத்தார். தண்டனை உண்டு என்று எச்சரித்தார். எத்தனை முயற்சிகள்! ஆனால் இந்த இறைவாக்கினர்கள் எல்லாம் எள்ளி நகையாடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ஒரு பக்கம் நீடித்த பொறுமையோடும் நிலையான அன்போடும் தன் மக்கள் மீது அக்கறை காண்பிக்கின்ற ஆண்டவர், இன்னொரு பக்கம் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஆண்டவர். நீதியை நிலைநாட்டத்தான் அவர் அசீரியர்களை அனுப்பினார், பாபிலோனியர்களை அனுப்பினார். அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்றார். பிரியமானவர்களே, பவுலடியார் நமக்கு சொல்லுகிறாரே, நீங்கள் இறைவனுடைய அருளை வீணாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று. ஆம், we must not abuse God's grace and mercy. ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நம்மை முற்றிலும் நிரந்தரமாக கைவிட்டு விடுவாரா என்றால் இல்லை. பின்னாளில் சைரஸ் மன்னன் வழியாக மீண்டும் அவர்களுக்கு ஒளி பிறக்கச் செய்தார். எல்லாவற்றை விட அதிகமாக தன் ஒரே பேரான மகனையே நமக்காக அனுப்பி அன்பு என்னதென்று நமக்கு காட்டினார். அந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம். நம்மோடு பொறுமை காக்கும் ஆண்டவரை
நம்மை அளவில்லாமல் அன்பு செய்யும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டுவோம். அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, உன் தலைவனுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள் என்று அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் விதத்தில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். ஆமென்.